அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீகார் டைப் ஆஃப் சூரிய நமஸ்கார். ஃபர்ஸ்ட் பிரணாமாசனா, ஹஸ்த உத்தானாசனா, பாத அஷ்டாசனா, ரைட் லெக் பேக் அஸ்வ சஞ்சலாசனா, லெஃப்ட் லெக் பேக் பர்வதாசனா, अष्टांग नमस्कार, भुजंगासना, मेरुआसना, राइट लेग फ्रंट अश्वसंजलासना, पाद हस्तासना, हस्त उतानासना, பிரணாமாசனா. இப்போ ரைட் லெக்ல செஞ்சோம், அடுத்தது லெஃப்ட் லெக். பிரணாமாசனா, ஹஸ்த உத்தானாசனா, பாத ஹஸ்தாசனா, லெஃப்ட் லெக் பேக் அஸ்வ சஞ்சலாசனா, மேரு ஆசனா, अष्टांग नमस्कार, भुजंगासना, मेरुआसना, लेफ्ट लेग फ्रंट अश्व संजलासना, पाद हस्तासना, हस्त उत्तानासना, प्रणामासना. நம்ம சூரிய நமஸ்கார் செய்யும்போது மேட்டோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். அப்புறம் பிரணாமாசனான்னு தெரியலாம், நமஸ்காரம் முத்தரால வச்சுக்கிட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஹஸ்த உத்தானாசனா. அப்படியே பேக்கில் கையை மேலே தூக்கிட்டு பேக்கில் மேலே சீலிக்க பார்க்குறோம். ஹஸ்தனா ஹேண்ட்ஸு, உத்தானாசனானா ஹை ரைஸ் பண்ணுறது, மேலே பார்க்குறது. இது ஹஸ்த உத்தானாசனா. மூணாவது பாத ஹஸ்தாசனா. பாத ஹஸ்தாசனா பாதம், ஃபுட்டு, பாத ஹஸ்தாசனா. ஹஸ்தனா ஹேண்ட்ஸு, பாதனா ஃபுட்டு. அது நம்ம கையால் நம்ம டோஸை டச் பண்ணுறது. இதுக்கு பேர் பாத ஹஸ்தாசனா. பாத ஹஸ்தாசனாவில் நம்ம ஃபோர் ஹெட் வந்து நீயை டச் பண்ணணும். அது நீங்கள் செய்ய செய்ய அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபோர்த் வந்து அஸ்வ சஞ்சலாசனா. அஸ்வ சஞ்சலாசனானா குதிரை மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அஸ்வனா குதிரை மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் லெக்ல பண்ணுறோம். அது ரைட் லெக் பேக்கு. அடுத்தது வந்து மேரு ஆசனா. மேரு ஆசனாவை பர்வதாசனாலும் சொல்லுவாங்க. மேரு ஆசனா செய்யும்போது உங்களுக்கு பின்னாடி ஹீல்ஸ் வந்து தரையில் இருக்கணும். முதல்ல உங்களுக்கு படி இல்லைன்னா அப்படியே பேக்கில் வாக் பண்ணுங்க. இப்படி வந்துட்டு அப்படியே ஹீல்ஸ் வந்து தரையில் டச் ஆகிருக்கணும். இதுக்கு பேர் மேரு ஆசனா அல்லது பர்வதாசனாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஷ்டாங்க நமஸ்கார். அஷ்டாங்க நமஸ்கார்ன்றது 8 நம்முடைய ஹிப்பு வந்து ரைஸ் ஆகிருக்கணும். நம்ம டோஸு, ஹேண்ட்ஸு, நீஸு, ஹிப்பு மேலே ரைஸ் ஆகிருக்கணும். டோஸு தரையை டச் பண்ணியிருக்கணும், நீஸு டச் இருக்கணும், ஹிப்பு வந்து ரைஸ் ஆகிருக்கணும். அப்புறம் செஸ்ட்டு தரையை டச் ஆகிருக்கும், ஹேண்ட்ஸு வந்து டச் ஆகிருக்கும், சின்ன வந்து டச் ஆகிருக்கணும். இதுக்கு பேர் அஷ்டாங்க நமஸ்கார். நம்முடைய 8 அங்கங்கள் வந்து தரையில் டச் ஆகிருக்கும். அடுத்தது புஜங்காசன், கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. நலபாம்பு கடை இருக்கிற மாதிரி கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புஜங்காசன். அடுத்தது மேரு ஆசன். மேரு ஆசனுக்கு அப்புறம் மறுபடியும் ரைட் லெக் பண்ணுறத ரைட் லெக் பேக் ஃபர்ஸ்ட் போயினப்போ மறுபடியும் ரைட் லெக்கு ஃப்ரண்ட்டு கொண்டு வரணும். அஸ்வசஞ்சலாசன்.
அஸ்வசஞ்சலாசனம். அடுத்தது பாதஹஸ்தாசன். பாதஹஸ்தாசன் முடிச்சுட்டு அடுத்தது ஹஸ்த உத்தானாசன், அப்புறம் பிரணாமாசன். அடுத்தது ரைட் லெக் பண்ணிவிட்டு அடுத்தது லெஃப்ட் லெக்கு ஃபார்வேர்டு பேக்வேர்டு கொண்டு வரணும். பிரணாமாசன், ஹஸ்த உத்தானாசன், பாதஹஸ்தாசன். இப்போ லெஃப்ட் லெக் பேக். முன்ன வந்து ரைட் லெக் பேக் கொண்டு போனோம், இப்போ லெஃப்ட் லெக் பேக். அப்புறம் மேராசன், அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசன், மறுபடியும் மேராசன், மறுபடியும் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், மறுபடியும் பாதஹஸ்தாசன், ஹஸ்த உத்தானாசன், பிரணாமாசன். ரைட்டு லெக்கு லெஃப்ட் ரெண்டும் சேர்ந்தது ஒரு ரவுண்டு. இது மாதிரி நீங்கள் எத்தனை ரவுண்டு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக. எந்த ஆசனமுமே செய்ய முடியலன்னா வெறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் நீங்கள் பண்ணாலே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். டயர்ட்னஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும்.